இன்று நாம் பிரபஞ்சத்தின் ஒரு அற்புதமான நிகழ்வை பற்றி பேசப் போகிறோம். பிப்ரவரி 28, 2025 அன்று சூரிய மண்டலத்தில் உள்ள 7 கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வரப்போகின்றன. இது ஒரு அரிய நிகழ்வு. ஏன் இதை தவறவிடக்கூடாது, எப்போது, எப்படி பார்க்கலாம் என்பதை விரிவாக பார்ப்போம். பிரபஞ்சத்தில் ஏராளமான அதிசயங்களும் அதிசய நிகழ்வுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. விண்வெளி என்பது பூமியின் வளிமண்டலத்திற்கு அப்பால் உள்ள பரந்த வெட்டவெளி. இதில் நட்சத்திரங்கள், கிரகங்கள், விண்மீன் திரள்கள் மற்றும் பிற வானியல் பொருட்கள் உள்ளன. நமது சூரிய மண்டலத்தில் சூரியனை சுற்றி வரும் 8 கிரகங்கள் உள்ளன. பிப்ரவரி 28, 2025 அன்று புதன், வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகிய 7 கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வரப்போகின்றன. இந்த நாளுக்கு அடுத்து இனி 2040ஆம் ஆண்டுதான் மீண்டும் நிகழும். சூரிய குடும்பத்தில் உள்ள 9 கோள்களும் சூரியனை மையமாக வைத்து நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றது. சூரியனை மையமாக வைத்து கிரகங்கள் சுற்றும் போது பூமியில் இருந்து நாம் பார்க்கும் பார்வை கோணம் அவ்வப்போது ஒரே திரையில் காட்சியளிக்கும். சூரிய மண்டலத்தில் உள்ள 7 கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வரப்போகின்றன. பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்க உள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது. கிரக அணிவகுப்பு என்பது பல கிரகங்கள் ஒரே நேரத்தில் சூரியனின் ஒரு பக்கத்தில் கூடும்போது ஏற்படும் நிகழ்வாகும். கிரகங்கள் நேர்கோட்டில் தோன்றாவிட்டாலும் சூரியன் வானத்தில் பயணிக்கும் வளைந்த பாதையான கிரகணத்துடன் அவை பூமியிலிருந்து பார்க்கும் நமக்கு காட்சியளிக்கும். இந்த கோணம் கிரகங்களின் பாதைகள் மற்றும் சூரியனின் ஈர்ப்பு விசையால் கணக்கிடப்படுகிறது. பிப்ரவரி 28, 2025 அன்று சூரிய மண்டலத்தில் உள்ள 7 கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வரப்போகின்றன. இந்த நிகழ்வு சூரியன் மறைந்த பிறகு மேற்கு திசையில் நிகழும். 45 நிமிடங்கள் கழித்து பார்க்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். புதன், வெள்ளி, செவ்வாய், வியாழன் ஆகிய கோள்களை நீங்கள் வெறும் கண்களால் பார்க்கலாம். இந்தியாவில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை இந்த நிகழ்வை தெளிவாக காண முடியும். ராஜஸ்தான், லடாக் மற்றும் இமயமலை பகுதிகள் போன்ற இடங்கள் சிறந்தவை. கிரக அணிவகுப்பு பிப்ரவரி 28 அன்று தொடங்கினாலும் இந்தியாவில் உள்ள பார்வையாளர்கள் மார்ச் 3ஆம் தேதி முதல் தெளிவாக பார்க்க முடியும் என கூறப்படுகிறது. இந்த நிகழ்வு உலகின் பல பகுதிகளில் தெரியும். ஆனால் ஒவ்வொரு பகுதியிலும் தெரிவுநிலை மாறுபடும். புவியியல் காரணிகள் வானிலை மற்றும் ஒளி மாசுபாடு தெரிவுநிலையை பாதிக்கும். இந்தியாவில் சூரியன் மறைந்த பிறகு மேற்கு திசையில் இந்த நிகழ்வை பார்க்க வாய்ப்புள்ளது. தெளிவான வானம் மற்றும் ஒளி மாசுபாடு இல்லாத இடங்களில் இந்த நிகழ்வை நன்றாக காண முடியும். மலைப்பகுதிகள் மற்றும் கிராமப்புறங்கள் சிறந்தவை. இதன் அணிவகுப்பு கடந்த மாதமே தொடங்கிவிட்டதாம். இந்த நிகழ்வின் உச்சமாக வரும் 28ஆம் தேதி 7 கோள்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்குமாம். அந்தி வானத்தில் இந்த கோள்கள் பிரகாசமாக தெரியுமாம். வெள்ளி மற்றும் வியாழன் கிரகங்கள் மிகவும் பிரகாசமாக தெரியும் என்றும், செவ்வாய் கிரகம் தனித்துவமான சிவப்பு நிறத்துடன் காட்சியளிக்கும் என்றும், புதன், வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி உள்ளிட்ட கிரகங்களை தொலைநோக்கி இல்லாமல் வெறும் கண்களால் பார்க்க முடியுமாம். யுரேனஸ், நெப்டியூன் கோள்களை பைனாக்குலர் மற்றும் தொலைநோக்கி உதவியுடன் பார்க்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. தற்போது ஸ்மார்ட் போன்களில் வானியல் தொடர்பாக நிறைய செயலிகளா வந்துவிட்ட நிலையில் அதன் மூலம் கிரகங்களின் நிலைகளை ஆர்வலர்கள் இன்றியே தெரிந்து கொள்ள முடியும் என கூறப்படுகிறது. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், தமிழ்நாடு விண்வெளி ஆர்வலர் கழகம் உள்ளிட்டவை இந்த அரிய நிகழ்வை காண்பதற்காக தொலைநோக்கி மூலம் நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிட்டு இருக்கிறது. பிப்ரவரி 28, 2025 அன்று நிகழும் 7 கிரகங்களின் சீரமைப்பு ஒரு அரிய மற்றும் அற்புதமான வானியல் நிகழ்வு. இதை தவறவிடாதீர்கள். வானம் தெளிவாக இருந்தால் இந்த நிகழ்வை நீங்கள் எளிதாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.